அனைவருக்கும் வணக்கம். So first question. According to global reports, India may lose up to 5% of its GDP by 2030 due to rising temperatures. So temperature increase ஆகுறது global changing climate change, global warmingனால நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறனால இந்தியாவோட ஜிடிபில ஒரு 5% இம்பாக்ட் ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ப்ரொடக்டிவிட்டி, நம்மளோட அவுட்புட், ஒர்க்கர்ஸோட எஃபிஷியன்சி இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அதனால நமக்கு ஒரு 5% வந்து அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். தமிழ்நாடு இஸ் நாட் a tropical state and is therefore unaffected by heat waves அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நம்ம ஹீட் வேவ்ஸ்னால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணு தான் தமிழ்நாடு. அதே மாரி ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போறவங்கள அ தமிழக அரசாங்கம் முதல்ல ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட் டிசாஸ்டரா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 4,00,000 வந்து அமௌண்ட்டும் தராங்க இல்லையா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது. த தோடா ட்ரைபல் கம்யூனிட்டி லிவ்ஸ் இன் த நீலகிரி ஹில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தோடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீலகிரி மலைத்தொடர்கள்ல தான் இருக்காங்க. தே செலிப்ரேட் எ ட்ரெடிஷனல் நியூ இயர் ஃபெஸ்டிவல் கால்ட் மோட்வெத் வித் பிரேயர்ஸ். மோட்வெத் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல இவங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, தமிழக அரசாங்கத்தினுடைய விருதுகள். தமிழ் தென்றல் திருவிக விருது ரவீந்திரநாத் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. கரெக்ட் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியான இணைகள கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இணை கரெக்ட்டா தான் இருக்கு. அடுத்தது, முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது புதிய விருப்பன் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. தந்தை பெரியார் விருது வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. கரெக்ட் தான். 3 கரெக்ட்டா இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இப்ப 4வது ஒண்ணு தப்பு. முத்தமிழறிஞர் கலைஞர் விருது வந்து பார்த்தீங்கன்னா, முத்து வ.வா.சி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். 4, 5 இன்டர்சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க வரும், இது இங்க வரும். சரியா? ஸோ 3 இணைகள் சரியானது அப்படிங்கிறது தான் விடை. அடுத்தது, தமிழக முதல்வரின் தொடங்கிய அப்பா செயலியின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பா அப்படின்னா, அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன். அதுதான் அந்த ஆப்போட ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கும், டீச்சர்ஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நேரடி தொடர்ப உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 135 இந்தியாவுடைய 107வது நேஷனல் பார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலிபால் டைகர் ரிசர்வ் ஒடிசால தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட 107வது நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தேசிய பூங்கா. அடுத்தது, கீழ்க்கண்ட உணவுப் பொருட்களில் எந்த ஒன்று சமீபத்தில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தடை செய்யப்படாத உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல குளுக்கோஸ் அடிப்படையிலான குளிர்பானம் அப்படிங்கிறது. இத தடை செய்யல. மத்த பஞ்சு மிட்டாய வந்து தடை செஞ்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மயோனைஸ சமீபத்தில தான் தடை செஞ்சிருப்பாங்க. அதே மாரி அந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணக்கூடிய வேஃபர் பிஸ்கட் எல்லாத்தையுமே வந்து தடை செஞ்சிருக்காங்க. இந்த குளிர்பானங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து தடை செய்யப்படாம இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது, கீழ்க்கண்ட குழுக்கள் மற்றும் அவற்றின் நோக்கங்களை பொறுத்து எத்தனை பொருத்தமான இணைப்புகள் உள்ளன என்பதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குரியன் ஜோசப் குழு மத்திய மாநில அரசு உறவுகளுக்காக போடப்பட்டது கரெக்ட் தான். மாதவ் கட்கில் குழு வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்காக போடப்பட்டது 2 குழு. ஒண்ணு மாதவ் கட்கில், இன்னொன்னு வந்து கஸ்தூரி ரங்கன். கரெக்ட் தான். செகண்ட் ஒன் கரெக்ட் தான். நாகநாதன் குழு வந்து பார்த்தீங்கன்னா, எலிஃபேண்ட் காரிடார்ஸ்க்காக போட்டிருப்பாங்க. 3 ஒன் தப்பு. 4த் ஒன் ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழுனாலே நமக்கு நீட் அப்படிங்கிறது தெரியும். 4த் ஒண்ணு தப்பா இருக்கு. இப்ப சரியான இணைகள தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ, செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது, வால்மீகி ராமாயணா ஹாஸ் பீன் இன்க்ளூடட் இன் யுனெஸ்கோஸ் மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ராமச்சரித்மனாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஞ்சதந்திர கதைகள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சகர்தயோல்க லோகனா அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம். ஓகேவா? சர்தயோலோக லோகனா அப்படிங்கிற இந்த புத்தகம். ராமச்சரித்மனாஸ், பஞ்சதந்திரா அப்புறம் மற்றும் இன்னொரு புக். அந்த 3 புக்கையும் சேர்த்து தான் நமக்கு யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரிஜிஸ்டர் 2024க்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. இதே 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையும், நாட்டிய சாஸ்திரத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. 2025ல பகவத்கீதை, நாட்டிய சாஸ்திரம் இது 2யும் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அபத்த சகேஸ்வரர் டெம்பிள் ஹாஸ் ரிசீவ்ட் யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் அவார்ட் ஃபார் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது சரிதான். சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2 ஒன்லி கரெக்ட். அடுத்தது, வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு 59வது ஞானபீட விருது. கரெக்ட். வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு விஞ்ஞான் ரத்னா விருதுன்னு குடுத்துருக்காங்க. அது தப்பு. மாதவ் கட்கிலுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் விருது. கரெக்ட் தான்.
கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா? வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது. விஞ்ஞான் ரத்னா விருது ஓகேங்களா? அது வந்து கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப 1 அண்ட் 3 அப்படிங்கிறது கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ 1 அண்ட் 3. நெக்ஸ்ட். சாக்ஷம் ஆப் இஸ் ஸ்பெஷல்லி டிசைன்ட் ஃபார் வோட்டர்ஸ் வித் டிசபிலிட்டீஸ் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். KYC app provides information about candidates contesting in your constituency such as their educational qualification and criminal records. நம்ம கேண்டிடேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் KYC. Know your candidate. கரெக்ட் தான். C-Vigil app is used for reporting illegal activities or violation of election code of conduct. கரெக்ட் தான். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் நடத்தை விதிகளை மீறினா C-Vigil appல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். Form 12D is used by first time voters னு குடுத்திருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா? 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, 40% மாற்றுத்திறன் மாற்றுத்திறனாளிகளா இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஆப்ப பயன்படுத்துவாங்க. இந்த ஒரு ஃபார்ம ஃபில் பண்ணி குடுப்பாங்க. இந்த ஃபார்ம ஃபில் பண்ணி குடுத்தா, அவங்களோட வாக்குகள வீட்டுக்கே வந்து எலக்ஷன் வோட்டிங் மெஷின வந்து எடுத்துட்டு வந்து, வீட்டிலேயே வாக்குகள வந்து வாங்கிட்டு போவாங்க, தேர்தல் ஆணையம். சரியா? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி 3 தான் கரெக்ட். அடுத்தது. ஸோ சமீபத்தில இவங்களுக்கெல்லாம் சிலைகள் திறக்கப்பட்டுச்சு. அத பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, தென்காசியில வெண்ணி காலடி அவர்களுக்கு கரெக்ட் தான். வெண்ணி காலடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒண்டி வீரன் மாரி புலித்தேவரோட இருந்தவர். சிவகங்கையில குயிலி. அடுத்து திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தலப்ப நாயக்கருக்கு. எத்தலப்ப நாயக்கர் வந்து கட்டபொம்மனுடைய இறப்ப வந்து பழி வாங்கணும்னு நெனச்சிருப்பார். ஸோ எத்தனை சரியான இணைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3மே கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது. யுனைட்டட் நேஷன்ஸ் ஹாஸ் டிக்ளேர்ட் 2025 எஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். குவாண்டம் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது, கிளாசியர் பிரிசர்வேஷன் அப்படிங்கிறது, அடுத்ததா கோஆப்பரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வருஷத்துக்கு உண்டான பெயர்கள் தான். சரியா? அடுத்தது. யுனைட்டட் நேஷன் ஹாஸ் அக்செப்டட் இந்தியாஸ் ப்ரொபோசல் டு டிக்ளேர் டிசம்பர் 12 அஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி டிசம்பர் 21 இது. சரியா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தப்பு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்லி 1. அடுத்தது. ஸோ இஸ்ரோவோட GSLV F-15 மிஷன்ல கிராப்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கிராப்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெரிமென்ட் வந்து இஸ்ரோவுடைய ஸ்பேடெக்ஸ் திட்டம். PSLV C60 தான் வந்து ஸ்பேடெக்ஸ். ஓகேவா? அதுல தான் வந்து இந்த கிராப்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்தது PSLV C61 தான் வந்து நமக்கு NVS-02. ஓகேங்களா? PSLV C61 அதுதான் வந்து இஸ்ரோவோட 100வது லான்ச். என்ன சேட்டலைட் அப்படின்னா NVS-02. இப்ப செகண்ட் ஒண்ணு தப்பு தான். அடுத்தது. இந்தியா ரீசென்ட்லி லான்ச்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட் ரூமி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது கரெக்ட். சரியா? ஸோ ஹவ் மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னா ஒன்லி 1 தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட். பெரும்பாலை அகழ்வாராய்ச்சிகள் என்ற அறிக்கையை பரந்தாமன் மற்றும் வெங்கட குரு பிரசன்னா ஆகியோர் இணைந்து வெளியிட்டனர் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? பெரும்பாலை பத்தி பார்த்தீங்கன்னா, பரந்தாமன் மற்றும் பிரசன்னா அவர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? எல்லாமே பி, பி, பி அப்படி சொல்லி வரும். பெரும்பாலைனாலும் பி, பரந்தாமன்னாலும் பி, பிரசன்னானாலும் பி. சரிங்களா? ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது. இரும்பின் தொன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ராஜம் மற்றும் சிவானந்தம். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ராஜமும், சிவானந்தமும் சேர்ந்து என்ன வெளியிட்டிருக்காங்க? சிவகலைக்கு உண்டான அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. இதையுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? எது சரின்னு கேட்டிருக்காங்க. 2மே சரியாக தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது. A report titled "Poverty and Shared Prosperity in India" was released by World Bank அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. Poverty and Shared Prosperity அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாருன்னா வேர்ல்ட் பேங்க். கரெக்ட் தான். According to World Bank, 17.1 crore people in India were lifted out of extreme poverty between 2011 to 2022 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 17 கோடி மக்கள வந்து நம்ம வறுமையிலிருந்து வெளிய கொண்டு வந்திருக்கோம். அதுவும் கரெக்ட் தான். 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. போத் ஆர் கரெக்ட். சரியா? அடுத்தது. நோபல் பிரைஸ் இன் லிட்டரேச்சர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங் அப்படிங்கிற இந்த தென்கொரியாவை சேர்ந்த சவுத் கொரியன் எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் 127. நெய்தல் மீட்சி இயக்கம்னு எந்த திட்டத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, TN ஷோர். ஓகேங்களா? தமிழ்நாடு சஸ்டெய்னபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படிங்கிற இந்த திட்டம். சரியா? அடுத்தது. ஃபுல் ஃபார்ம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. PMJDYனா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஜீவன் தன் யோஜனான்னு குடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு தப்பு. ஓகே. ஜன்தன் யோஜனாங்கிறது தான் திட்டத்தோட பேர்.
அடுத்தது பிஎம்கேவிஒய் அப்படிங்கிறது கௌசல் விகாஸ் யோஜனா கரெக்ட் தான். அடுத்தது ஃபாசல் பீமா யோஜனா கரெக்ட் தான். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் பேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 3 பேர் கரெக்ட்டா இருக்கு. அடுத்தது ரீத்ராஜ் அவஸ்தி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 22வது சட்ட ஆணையத்தினுடைய சேர்பெர்சன். லா கமிஷனோட சேர்பெர்சன் யாருன்னா, ரீத்ராஜ் அவஸ்தி. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன 2029ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் கீழ எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன குடுக்குறாங்க? பினான்சியல் அசிஸ்டன்ஸ் குடுக்குறாங்களா? கரெக்ட் தான். ஓகேங்களா? ரூ. 18,000 குடுக்குறாங்க. அதுல ரூ. 14,000 வந்து பினான்சியல் மணியா குடுக்குறாங்க. ஒரு ரூ. 4,000 மதிப்புள்ள 2,000 மதிப்புள்ள 2 ஊட்டச்சத்து பெட்டகங்கள வழங்குறாங்க. ஓகேவா? அப்ப 2 இன்டூ 2000ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது நியூட்ரிஷியஸ் டயட் ஃபார் பிரெக்னன்ட் வுமன் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ரெடியூசஸ் அனீமியா அண்ட் என்ஷூர்ஸ் நார்மல் பெர்த் வெயிட் ஃபார் நியூ பார்ன்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். எல்லாமே பாலிசி நோட்ல அப்படியே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷன். ஓகேங்களா? சைல்டு கேர் சர்வீசஸ் அன்டில் த சைல்டு டர்ன்ஸ் 5 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 5 வயசு 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இந்த திட்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? அடுத்தது தமிழ்நாட்டின் 7வது மாநில நிதி ஆணையம் அலாவுதீன் தலைமையில் செயல்படும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இது பஞ்சாயத்துகள் சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 பிரிவு 198ன் கீழ் உருவாக்கப்பட்டது. கரெக்ட் தான். இந்த பிரிவ தான் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? செக்ஷன் 198. ஓகேவா? அடுத்தது. இந்த குழு தனது அறிக்கையை ஆகஸ்ட் 31, 2026க்குள் சமர்ப்பிக்கும். மேலும் அதன் பணிக்காலம் 2027 முதல் 32 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 3மே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 7 நிதி ஆணையங்கள் வந்திருக்கு. முதல் நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆறுமுகம் அவர்கள் தலைமையில இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஒன் வந்து சுகவனேஸ்வர் அவர்கள் தலைமையில இருந்திருக்கும். 3வது நிதி ஆணையம் வந்து கௌரி சங்கர் அவர்கள் தலைமையில. 4வது நிதி ஆணையம் வந்து நமக்கு பனீந்திர ரெட்டி அவர்கள் தலைமையில. 5வது நிதி ஆணையம் கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில. 6வது நிதி ஆணையம் மோகன் பியாரே அவர்கள் தலைமையில. 7வது நிதி ஆணையம் அலாவுதீன் அவர்கள் தலைமையில இருந்திருக்கு. சரியா? பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது. த ஐந்திணை ஸ்கீம் இஸ் கிவன் த நேம் அ தொல்குடியினர் மேலாண்மை ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர். கரெக்ட் தான். ஐந்திணை திட்டம் அப்படிங்கிறத தொல்குடியினர் மேலாண்மை திட்டத்த தான் ஐந்திணை திட்டம் அப்படின்னு சொல்றோம். நாமக்கல் மாவட்டத்துல வச்சு தொடங்கியிருப்பாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆதி திராவிடர்கள் அதாவது ட்ரைபல் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? அதுக்கு வந்து வேல்யூ அடிஷன் பண்றாங்க. மதிப்பு கூட்டல் செய்யறது தான் இதோட திட்டம். அடுத்தது, கலைஞர் கைவினை திட்டம் வாஸ் லான்ச்டு பை சீஃப் மினிஸ்டர் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டூ யூனியன் கவர்ன்மெண்ட்ஸ் விஸ்வகர்மா ஸ்கீம். கைவினை திட்டம் அப்படிங்கிறது விஸ்வகர்மா திட்டம் 2023ல வந்திருக்கும். அதற்கு மாற்றாக தமிழக அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி டூ எஸ்டாப்ளிஷ் எ சீனியர் சிட்டிசன் கமிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா கேரளா. சரியா? அடுத்தது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஹாஸ் கமிட்டட் டூ எலிமினேட்டிங் லிம்பாட்டிக் ஃபிளிராசிஸ் காமன்லி நோன் அஸ் எலிஃபான்டியாசிஸ் ஃப்ரம் இந்தியா பை த இயர் 2027. ஸோ லிம்பாட்டிக் ஃபிளிராசிஸ் அப்படிங்கிறத எலிமினேட் பண்றதுக்கான டார்கெட் இயர் 2027. டிபி முக்த் பஞ்சாயத் அதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2025. ஓகேங்களா? ரூரல் ஏரியாஸ்ல டிபியை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிபி முக்த் பஞ்சாயத் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 2மே கரெக்ட் தான். சரியா? நெக்ஸ்ட் எல்காட்ட பத்தின கேள்வி. ELCOT was established in the year 1977 as a wholly owned public sector undertaking of government of Tamil Nadu அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்காட் அப்படிங்கிறது 1977ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். கரெக்ட் தான். அடுத்தது அதோட 4 ஃபங்ஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஐடி ப்ரமோஷன் அண்ட் டெவலப்மென்ட், ஐடி ப்ரொக்யூர்மென்ட், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சென்டர் அண்ட் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். இது 4மே பார்த்தீங்கன்னா, இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸா இல்ல இவங்களோட ஃபங்ஷன்ஸா வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே பாலிசி நோட்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா? போத் ஆர் கரெக்ட். அடுத்தது. ஸோ விச் ஸ்டேட் இன் இந்தியா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் டு அட்டைன் ஃபுல் ஃபங்ஷனல் லிட்ரசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா மிசோரம். சரியா? நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கரம் சிறுபான்மையினரின் சமூக அடிப்படை வசதிகள் மேம்பாட்டின் மூலம் சமூக பொருளாதார நிலைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜன் விகாஸ் காரியக்கரம் அப்படின்னாலே சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். புதிதாக திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தமிழ்நாட்டின் இந்த திட்டம்
தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படும். தவறு. எல்லா மாவட்டங்கள்லயும் செயல்படுத்துறாங்க. 38 மாவட்டத்திலயும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அடுத்தது, இந்த திட்டத்தின் கீழ் சிறுபான்மையினர் மக்கள் தொகை 25% அதிகமாக உள்ள பகுதிகளில் முன்மொழியப்படலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ மினிமம் 25% ஆவது மைனாரிட்டீஸ் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த திட்டம் கொண்டு வருவாங்க. சரியா? ஸோ தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை பற்றி கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தொற்று நோய்களுக்கு சிகிச்சை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு வராது. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு தான் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சரியா? அடுத்தது 160. ஸோ நற்றமிழ் அறிவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் டிக்ஷனரி 1லிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குடுக்குறாங்க. இதுவே வேர் சொல் சுவடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ 2மே தமிழக அரசாங்கத்தால வழங்கப்படுது. ஓகே. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நமக்கு குடுக்குறாங்க. 2மே கரெக்ட் தான். சரியா? அடுத்து. கீழ்க்காணும் நபர்களில் யார் ககன்யான் மனித விண்வெளி திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ககன்யான் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், சுபான்சு சுக்லா, அங்கத் பிரதப், அஜித் கிருஷ்ணன். ஓகேங்களா? அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், சுபான்சு சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். இந்த 4 பேர் தான் வருவாங்க. ராகேஷ் சர்மா அவர்கள் வரமாட்டார். சரிங்களா? ராகேஷ் சர்மா இந்தியாவிலிருந்து முதல்ல விண்வெளிக்கு போன நபர். ஏப்ரல் 13, 1984 சோயூஸ் T-11 அப்படிங்கிற ரஷ்யாவோட ராக்கெட் மூலியமா விண்வெளிக்கு போன நபர். ஓகேவா? ஸோ இவருக்கும் ககன்யானுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்தது. வங்கநரி எனப்படும் குள்ளநரிகளை பாதுகாக்கும் சிறப்பு மையம் தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது தவறு. சேலத்துல வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது. தமிழகத்தில் சேலம் மாவட்டம் மனோராவில் புதிய சர்வதேச டுகாங் பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவும் தவறு. சேலம் மாவட்டம் இல்ல. தஞ்சை மாவட்டம், தஞ்சாவூர் இருக்கு இல்லையா? தஞ்சாவூரோட மனோரா அப்படிங்கிற பகுதியில தான் டுகோங் கன்சர்வேஷன் சென்டர் வரப்போகுது. சரியா? 2மே தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? 2ம் தவறு. சரியானது இல்ல அப்படிங்கிறத தான் போடுறோம். அடுத்து இமேஜினோட அஃபிஷியல் ஸ்லோகன் என்ன அப்படின்னா, இன்ஃபார்ம், இன்ஸ்பயர், இன்னோவேட். சரியா? நெக்ஸ்ட். கீழ்க்காணும் திட்டங்களில் எதில் மாதம் ரூபாய் 1000 நேரடி உதவித்தொகையை தமிழ்நாடு அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னா ரூ. 1000. புதுமை பெண் திட்டம் ரூ. 1000, தமிழ் புதல்வன் ரூ. 1000. ஸோ அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 குடுக்குறாங்க. சரியா? இப்ப ஆன்சர் சி. நெக்ஸ்ட் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட சேர்பெர்சன செலக்ட் பண்ணக்கூடிய செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்க? ஸ்பீக்கர் இருப்பாரு. சாரி சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு, ஸ்பீக்கர் இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதுவே இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிஎம் இருப்பாரு. ஸ்பீக்கர் சிஎம் இருப்பாரு. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு. அடுத்ததா கேபினட் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. சரிங்களா? கேபினட் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அடிப்படையில் வேலை வாரம் எப்போது தொடங்கி எப்போது முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் வீக் அப்படிங்கிறது Thursday to Wednesday தான். ஓகேங்களா? Thursday ஆரம்பிச்சு Wednesday வந்து முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஹவ் மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்? 1098னா சைல்டு ஹெல்ப்லைன் கரெக்ட். 14417 அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கான ஹெல்ப்லைன். ஓகே. ஸ்டூடெண்ட் ஹெல்ப்லைன். விமன் ஹெல்ப்லைன் அப்படின்னா நமக்கு தெரியும் 181 அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் 14567 அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசன் கரெக்ட் தான். 1930 அப்படிங்கிறது சைபர் கிரைம் கரெக்ட் தான். இதே 1933 அப்படின்னா நமக்கு நார்கோட்டிக்ஸ் ரிலேட்டடா வந்துரும். சரிங்களா? அடுத்தது. ஸோ எத்தன சரியான இணைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 சரியான இணைகள். நெக்ஸ்ட் ஸோ கரண்ட்டா யாரெல்லாம் இருக்காங்க? சிபிஐ டைரக்டர் பிரவீன் சௌத் கரெக்ட் தான். சிவிசி பி.கே. ஸ்ரீவஸ்தவா கரெக்ட் தான். சிஐசி வந்து ஹீராலால் சமாரியா கரெக்ட். என்எச்ஆர்சி வி. ராமசுப்ரமணியம். இவர் மட்டும் தமிழ் ஆள். சரிங்களா? தமிழ்நாட்டிலிருந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இத மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கரெக்ட்ன்னு பார்த்தோம்னா 4மே கரெக்ட் தான். அடுத்தது ஸ்டேட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் லேபாரட்டரி 2007ல கோயம்புத்தூர்ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது in the year 2024, at which site was an excavation conducted to trace the historical connection between Tamil Nadu and Odisha அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிசா அப்படின்னா பாலூர், வெங்கி அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? மஸ்கி அப்படின்னா கர்நாடகா. சரியா? முசிறி அப்படின்னா கேரளா. ஸோ வெங்கி அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், மஸ்கினா கர்நாடகா, பாலூர்னா ஒடிசா, முசிறி அப்படின்னா கேரளா. சரியா? அடுத்தது முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற இந்த திட்டம்
ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து, மண் வளத்தை அதிகரித்து, பூச்சி மருந்து சேர்க்காத உணவுகளை உறுதி செய்வது. சரிங்களா? சாயில் ஃபெர்டிலிட்டி, ஆர்கானிக் ஃபார்மிங் அதுதான் இதோட அப்ஜெக்டிவ். 22 காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கு. சரியா? அடுத்தது கிராப் டைவர்சிஃபிகேஷன் புரோகிராம்க்கு கீழ தமிழகத்தில இருக்கக்கூடிய விவசாயிகள நீங்க அ புகையிலை டொபாக்கோ வந்து விளைவிக்க வேணாம். அதுக்கு பதிலா என்ன விளைவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ விளைவிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்நிய நேரடி முதலீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து சாரி மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்டேட் இன் அட்ராக்டிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். தமிழ்நாடோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 6த் ரேங்க். ஓகே. தமிழ்நாடு வந்து 6த் ரேங்க்ல இருக்கு. ஸோ 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நமக்கு சரிங்களா? 1 ஒன்லி கரெக்ட். ஸோ எஃப்டிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, குஜராத், அதுக்கப்புறமா கர்நாடகா, டெல்லி, தெலுங்கானா, அப்புறம் தான் தமிழ்நாடு. சரிங்களா? இந்த ஆர்டர்ல தான் வரும். நெக்ஸ்ட் 144 பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு இடத்துலருந்து என்ன டிஸ்கவரி இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 4மே இந்த இடத்துல நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? விஜய கரிசல் குளம் அப்படின்னா, நமக்கு ஒரு தங்கத்தால் ஆன மணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பல்லூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 14 அடிக்கோல் அப்படிங்கிற சோழர் கால தூண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். பொற்பனை கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தங்க மூக்குத்தி கிடைச்சிருக்கும். சோமகிரி மலையில வந்து பார்த்தீங்கன்னா, மும்முடி சோழருடைய அ கல்வெட்டு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் நமக்கு. சரிங்களா? மும்முடி சோழருடைய நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிரும். சரியா? 4மே நமக்கு கரெக்ட் தான். அடுத்தது கடைசியா ஹவ் மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 19 தமிழ் லிட்டரரி ரெனைசன்ஸ் டே, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் உவேசா கரெக்ட் தான். பிப்ரவரி 24 கேர்ள் சைல்ட் புரொடெக்ஷன் டே, அம்மையார் அவர்களுடைய பிறந்தநாள் கரெக்ட் தான். ஜூன் 3 கிளாசிக்கல் லாங்குவேஜ் டே, செம்மொழி தினம், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் கரெக்ட் தான். ஏப்ரல் 29 தமிழ் போயட்ஸ் டேன்னு சொல்றோம் கரெக்ட் தான். இது வந்து பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பாரதிதாசன் சரியா? அப்ப 4th ஒன் தப்பு. பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி வரணும். நவம்பர் 28 தமிழ் லெக்சிகோகிராஃபி டே அப்படின்னா நவம்பர் 8 இது. சரிங்களா? பட் 5த் ஒண்ணு தப்பு தான். 4ம் 5ம் தப்பா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னா 3 கரெக்ட்டா இருக்கு. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திருக்கோம். நன்றி.